அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ரொம்பவும் சூப்பரான பவர்ஃபுல்லான ஒரு துவாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இந்த ஒரு துவாவை நீங்கள் ஓதுவதன் மூலம் உங்களுடைய நோக்கங்கள் நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் எந்த ஒரு நோக்கத்தோடு நீங்கள் இதை ஓதுறீங்களோ அந்த நோக்கம் உடனடியாக, அதாவது மின்னல் வேகத்தை விட அதை கட்டியும் வேகமாக உங்களுக்கு பதிலளிக்கப்போம் அல்லாஹு தாலா. நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்கு உடனுக்குடனே ஒரு செகண்ட்ஸில் அல்லாஹு தாலா பதிலளிப்பான். மின்னல் வேகத்தை விட வேகமாக உங்களுக்கு பதில் தருவான். அப்படிப்பட்ட ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு துவா இது. இந்த ஒரு துவா அனைவருக்கும் தெரிஞ்ச துவாவாக தான் இருக்கும். அதிக பேருக்கு மனநத்தில் இருக்கக்கூடிய ஒரு துவா தான். நம்ம எந்த ஒரு தேவைக்காக ஓதுனாலும் சரி, அந்த தேவை உடனே நமக்கு நிறைவேறும். நம்ம துவா கபுலாகும். 100% சொல்கிறேன். நம்மளோட தேவை உடனடியாக பூர்த்தியாகும். முழு நம்பிக்கையோட, முழு ஈமானோட, இறை அச்சத்தோட நீங்கள் இதை ஊதி ட்ரை பண்ணி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா விரைவிலேயே உங்களுக்கு பதிலளிப்பான். இதை நீங்கள் எப்போ ஓதணும், எத்தனை முறை ஓதணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஓதி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய நாட்டங்கள் உடனுக்குடனாக பதிலளிப்பான் அல்லாஹு தாலா. அது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இதை நீங்கள் எப்போ ஓதணும் அப்படின்னா, இஷா தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் இதை ஓதணும். இஷா தொழுதுட்டு நீங்கள் இதை ஓதணும். ஓதுறதுக்கு முன்னாடி முன்னும் பின்னும் 100 முறை நீங்கள் செலவாத்து ஓதிக்கங்க. முன்னும் பின்னும் 100 முறை நீங்கள் செலவாத்து ஓதுங்க. எந்த செலவாத்து வேணாலும் நீங்கள் இதை ஓதலாம். தரூத் இப்ராஹிம் ரொம்பவும் சிறந்தது. நீங்கள் அது தெரிஞ்சிச்சுன்னா அது ஓதுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த செலவாத் தெரியுதோ நீங்கள் அந்த செலவாத்தை ஓதிக்கலாம். எந்த ஒரு தப்பும் கிடையாது. செலவாத் எல்லாமே ஒன்று தான். ரொம்ப பவர்ஃபுல் தரூத் இப்ராஹிம். அதனால அதை நான் சொன்னேன். நீங்கள் எது வேணாலும் ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு இந்த 2 வார்த்தைகள், அதாவது இந்த 2 வசனங்கள், குரானுடைய இந்த 2 வசனங்களை நீங்கள் 100 முறை நீங்கள் ஓதணும். ஓதிட்டு மறுபடியும் செலவாத் லாஸ்ட்ல திருப்பியும் 11 முறை செலவாத் ஓதிட்டு அதே அமர்விலே அல்லாஹ்விடம் உங்களுடைய என்ன தேவைக்காக இதை ஓதுறீங்களோ அந்த தேவை அல்லாஹ்விடம் முறையிடுங்க. அல்லாஹ்விடம் நம்ம தேவையை கேட்கும்போது நம்ம நல்லா உருகி உருகி கேட்கணும். அந்த தேவை எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் ஆசைப்படுறீங்க, அது எந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு கிடைக்கணுமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் அதை இருந்தாலும் சரி, உங்களுக்கு அது எவ்வளோ முக்கியங்கிறத அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதை அல்லாஹ்விடம் நல்ல மனசு விட்டு நீங்கள் அல்லாஹ்விட்ட பேசணும். நான் இதை ஆசைப்படுறேன்டா அல்லா, இது நான் ஏன் ஆசைப்படுறேன் தெரியுமா உனக்கு, இதனால நான் இதை ஆசைப்படுறேன், எனக்கு இதை கொடு, நீ தான் எனக்கு கொடுக்கணும், உன்னை தாண்டி யாராலையும் முடியாது, நீ தான் தரணும், நீ தரலன்னா வேற யாரால தர முடியும், என்னுடைய ரப்பு நீ தான் எனக்கு தரணும் அப்படின்னு உரிமையா நீங்க கேளுங்க. அல்லாஹு தாலா உடனடியாக பதிலளிப்பான். அவன்கிட்ட நீங்க துவா கேட்கும் போது உரிமையோட, முழு உரிமையோட, உங்களுடைய ரப்பு அப்படிங்கிற என்னோட ரப்பு அவன், என்னோட ரப்பு அவன் அப்படிங்கிற முழுசா அவனை உங்களுக்கு சொந்தமானவனா யோசிச்சு நீங்க கேட்கணும். எப்போ கேட்டாலும் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துவா கேளுங்க. போற்றி புகழ்ந்து உங்களுடைய பாவங்களை ஒரு செகண்ட் யோசிச்சு அதுக்கான பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடம் தௌபா கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க துவா கேளுங்க. அல்லாஹ் தாலா உடனடியாக பதிலளிப்பான். சரி, இப்போ அந்த 2 குரான் வசனம் என்ன அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு குரான் வசனத்தை நீங்க 100 முறை ஓதணும். அது எல்லாருக்கும் அதிகப்படியாக தெரிஞ்ச ஒரு குரான் வசனம் தான். அல் பக்கரா, சூரத்துல் பக்கரால இருக்கிற கடைசி 2 ஆயத்து. அந்த ஆயத்து ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. அந்த ஆயத்தை ஓதுறவங்க வீட்டில் ஷைத்தான் இருக்க மாட்டான். அல்லாஹ் தாலா நம்மளை பாதுகாப்பான். அப்படி ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இதுக்கு நிறைய பலன் இருக்கு, நிறைய சிறப்பு இருக்கு. இதுக்கு சொல்லிட்டே போகலாம். இந்த 2 ஆயத்துக்கு ரொம்பவும் மகிமை இருக்கு. இந்த பக்ரா சூரானாலே ரொம்பவும் மகிமை. ஓதுற வீட்டில் ஷைத்தான் வரமாட்டான், நம்மளை பாதுகாப்பான். அல்லாஹ் தாலா நம்ம ஷைத்தான்கிட்ட இருந்து நம்ம வீட்டை பாதுகாப்பான். சூனியம் செய்வனை இதுலேருந்து நம்மளை பாதுகாப்பான். முழு பரக்கத்து நிறைந்த வீடா ஆகும். பக்கரா சூரா ஓதுனாலே பரக்கத்து நிறைந்தது. நீங்க இப்போ டெய்லி நீங்க பக்கரா ஓதுற வளமையை ஆக்கிக்கிட்டாலே உங்களுக்கு ரொம்பவும் நல்லது தான். உங்களோட தேவைக்காக நீங்க இப்போ முறையிடும் போது சலவாத் ஓதி இந்த லாஸ்ட் 2 ஆயத்தை ஓதுங்க. அந்த என்ன ஒரு ஆயத் அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் ஓதி காட்டுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி
மலாய்கதிஹி வகுதுபிஹி வருசுலுஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலிஹி வகாலு சமிஅனா வஅதஅனா குஃப்ரானக ரப்பனா வஇலைக்கல் மஸீர். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்அஹா லஹா மா கஸபத் வஅலைஹா மக்தஸபத் ரப்பனா லா துஆখিதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா ரப்பனா வலா துஹம்மில்னா மா லா தாக்கத லனா பிஹி வஅஃபு அன்னா வஃபிர் லனா வர்ஹம்னா அன்த மௌலானா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த 2 ஆயத்துக்கள் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஆயத். அந்த 2 ஆயத்துக்களுடைய அர்த்தங்கள் என்னன்னு பார்க்கலாம். எப்போ நீங்க எந்த ஒரு துவா ஓதுனாலும் சரி, அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஓதுங்க. அப்பதான் உங்களுக்கு அது ரொம்பவும் அட்டாச்சா தெரியும். சும்மா வெறும் அரபி ஆயத்தை மட்டும் நீங்க ஓதுறதுனால உங்களுக்கு பெருசா ஒரு எஃபெக்ட் தெரியாது. அதோட அர்த்தம் அதுல என்ன சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நீங்க சேர்த்து பார்க்கணும். இப்ப அந்த 2 ஆயத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னு இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்க்கலாம். தம் இறைவனிடமிருந்து தமக்கு இறக்கி வைக்கப்பட்டதை தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்பிக்கையாளர்களும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அனைவரும் அல்லாஹுடைய அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் நம்பிக்கை கொண்டுள்ளனர். நாங்கள் அவனுடைய தூதர்களிலிருந்து யாருக்கு மத்தியிலும் சிலரை நம்பிக்கை கொண்டு சிலரை நம்பிக்கை கொள்ளாமலும் வேற்றுமை காட்ட மாட்டோம் என்று கூறுகின்றனர். நாங்கள் அல்லாஹ் இன்னும் அவனுடைய தூதர் கட்டளைகளை கவனத்துடன் கேட்டோம். மேலும் நாங்கள் வழிபட்டோம், மகிழ்ச்சியாக செயல்படுவோம். எங்கள் இறைவா, உன்னிடம் பாவ மன்னிப்பு தேடுகிறோம். உன் பக்கமே நாங்கள் மீளுவதாக இருக்கிறது என்று கூறுகின்றனர். அல்லாஹ் எந்த ஆத்மாவையும் எந்த மனிதனையும் அவன் சக்திக்குட்பட்ட அளவே தவிர பொறுப்பு சாட்டுவதில்லை. அது சம்பாதித்த பலன் அதற்கே உரியது. அது சம்பாதித்த தீமைகள் அதற்கே உரியது. எங்கள் இறைவா, நாங்கள் மறந்துவிட்டாலோ நாங்கள் தவறு செய்தாலோ எங்களை பிடித்து விடாதே. எங்கள் இறைவா, எங்களுடைய முன்பிருந்தவர்கள் மீது நீ எதனை சுமத்தினாயோ அதுபோன்று எங்கள் மீது சுமையை சுமத்தாதிருப்பாயாக. எங்கள் இறைவா, எதில் எங்களுக்கு ஆற்றல் இல்லையோ அதை நீ எங்களுக்கு சுமத்தாதிருப்பாயாக. எங்களை விட்டு குற்றங்களை அழித்து விடுவாயாக. எங்களை மன்னிப்பாயாக. இன்னும் எங்களுக்கு அருள் புரிவாயாக. நீயே எங்களின் பாதுகாவலன். எனவே நிராகரிக்கின்ற கூட்டத்தினருக்கு எதிராக எங்களுக்கு உதவி புரிவாயாக என்று நம்பிக்கையாளர்கள் வேண்டுவார்கள். இதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கல்ல. இதுல நம்ம எல்லாத்தையும் கேட்கிறோம். அல்லாஹுவ முழு நம்பிக்கையோட நம்ம அவனை அழைக்கிறோம். மேலும் நாம அவனிடம் பாவ மன்னிப்பும் கேட்கிறோம். அவன்கிட்ட நம்மளுடைய சுமையை தீர்த்துக்கிறோம். நம்மளுடைய பிரச்சனையிலிருந்து விடுபட பாதுகாக்க சொல்றோம். நமக்கு எல்லா விதமான ஆற்றலையும் கொடுக்க சொல்றோம். இந்த அர்த்தத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ரொம்பவும் பவர்ஃபுல்லான துவா இது. 2 வசனமும் பவர்ஃபுல்லானது. பக்கரா சூரானாலே ரொம்பவும் பவர்ஃபுல். அதுல இந்த 2 ஆயத்து ரொம்பவும் மகிமையுள்ள ஆயத்து. இந்த ஆயத்தை நீங்க 100 முறை ஓதிட்டு சலவாத் முன்னும் பின்னும் சலவாத் ஓதி இஷா தொழுகைக்கு பின்னாடி நீங்க அதே அமர்வுல அல்லாஹ்விடம் துவா கேளுங்க. உங்களுடைய தேவை என்னவோ அந்த தேவையை அல்லாஹு தாலா மின்னல் வேகத்தை விட விரைவிலேயே உங்கள் தேவையை நிறைவேற்றி தருவான் இன்ஷா அல்லாஹ். ரொம்பவும் பவர்ஃபுல்லான துவா இது. நீங்க இதை அலட்சியப்படுத்தாம நீங்க ஓதி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு எப்படிப்பட்ட நாட்டமா இருந்தாலும் சரி, எத்தனை காலமாக நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்க விஷயமா இருந்தாலும் சரி, அல்லாஹு தாலா உடனுக்கடையா பதிலளிப்பான் இன்ஷா அல்லாஹ். நம்மளுடைய ஹாஜத் அனைத்தையும் அல்லாஹு தாலா நிறைவேற்றி நம்மளை சொர்க்கவாசியில் ஒரு ஆளாக அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான் இன்ஷா அல்லாஹ். அப்படின்னு சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.